வணக்கம் ஐபோன் டக்ளஸ் தேவானந்தா கைது செய்யப்பட்டிருக்கிறார். எப்படி நாங்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல்ல நான் என்னோட டிக்டாக் வலைத்தளத்தில் கடுமையாக விமர்சிச்சிருந்தேன். டக்ளஸ் தேவானந்தாவையும் கூட மற்ற தமிழ் கட்சியில் இருந்து எல்லாரையும். டக்ளஸ் தேவானந்தா விரைவில் கைது செய்யப்பட்டே ஆகுவார். ஜனாதிபதி அனுரா ஜனாதிபதி ஆனவுடனே சகோதரர் ஜனாதிபதி ஆனவுடனே இவர் கைது செய்யப்படுவார்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இவ்வளவு நாள் போனதான் எங்களுக்கு கவலைண்டா இவரை ஏன் கைது செய்தாங்கன்னு பார்த்தா இவற்றை கை துப்பாக்கி ஒன்று பாதாள உலக கும்பல் தலைவர்கிட்ட போயிருக்குது, அந்த விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது எப்படி போனேன்னு சொல்லித்தான் இவரை கைது செய்திருக்கிறாங்க. இவரை பற்றி நான் கொஞ்சம் பின்னுக்கு சொல்கிறேன் பழைய கதையை. இவர் யாரண்டு, இவரை ஏன் கைது செய்யணும், இவர்கிட்ட பழைய சம்பவங்களை வச்சு இவரை கைது செய்யலாம் என்னன்னு சொன்னால் இவரை எல்லா சாட்சியும் இவர் அழிச்சிட்டார். ஆனால் இப்போ இவர் ஏதோ ஒரு சம்பவத்தில் இவரை கைது செய்தாகணுமே. தமிழ் மக்களுக்கு ஏதோ ஒரு சம்பவத்தில் சரி ஒரு நீதி கிடைக்கணும். வேறு 5 வருஷம் 2 வருஷம் 6 மாதம் சரி இவர் உள்ளுக்கு இருக்கணுமே. என்ன தமிழ் மக்களுக்கு நிறைய இப்போ இருக்கிற சந்ததிக்கு தெரியாது இவரை பற்றி. 1980களில் இவர் EPRLF இயக்கத்தில் இணைகிறார். இவர் வெளிநாட்டு பயிற்சி பெற்றவர், பாலஸ்தீனம் மட்டும் போய் வந்தவர்னு சொல்கிறாங்க. அதை பற்றி எங்களுக்கு தெரியாது. ஆனால் டக்ளஸ் தேவானந்தா 80களில் EPRLF பின்னர் இராணுவ தளபதியாக இராணுவ ஒரு பிரிவுக்கு பொறுப்பாக இருந்தவர். அப்போ இருக்கையில் தமிழ் விடுதலை புலிகளால் EPRLF தடை செய்த பிறகு ஒழித்து தப்பி இந்தியாவுக்கு ஓடினோம். இந்தியாவுக்கு ஓடி இந்திய படையோட மீளவும் இலங்கைக்கு வருகினோம். இலங்கைக்கு இலங்கைக்குள்ளே இருந்து வடகிழக்கில் இருந்து செய்த அட்டூழியங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. தமிழ் மக்களுக்கு எதிரான அட்டூழியங்கள் பலதேவை செய்திருக்கணும். அந்த காலத்தில் உள்ள பத்திரிகைகளில் EPRLF செய்யப்பட்ட கொலைகள், கடத்தல்கள், கொள்ளைகள், கற்பழிப்புகள் என்று சொல்லி ஏராளமான குற்றச்சாட்டுகள் EPRLF மேலும் முன்வைக்கப்பட்டது. அப்போ இராணுவத்தை பிரதான தளபதியாக இருந்த ஒரு ஆள் தான் இந்த டக்ளஸ் தேவானந்தா. அப்போ அந்த குற்றச்சாட்டுகள் இருந்தபோது நாங்கள் பாடசாலை மாணவர்கள். நாங்கள் பத்திரிகையில் படிக்க இந்த குற்றச்சாட்டெல்லாம் EPRLFக்கு எதிராக வந்தது. பின்னர் இந்திய படையோடு இருந்து இந்த பிரச்சனையெல்லாம் செய்து போட்டு இந்திய படை வெளியேற்றத்தோடு தப்பி இந்தியாவுக்கு ஓடி போயிருந்து அங்கே இருந்து மீளவும் பிரேமதாசோட டீல் அடித்து கொண்டு இலங்கைக்கு கொழும்புக்கு 1990ஆம் ஆண்டு கொழும்பில் EPDP என்னும் அமைப்பை உருவாக்கி அதற்கு தலைவராக செயலாளராக இருந்து கொண்டு கொழும்பில் அந்த நாட்களில் யாழ்ப்பாணத்திலேருந்து வருபவர்களையும் போவர்களையும் தங்களுக்கு வேண்டிய மாதிரி கடத்துறதும் கப்பம் பெறுகிறதும் கொலை செய்கிறதும் என்று சொல்லி அந்த காலத்தில் 1990கள் பத்திரிகைகளில் வெளியாகினது. அந்த நடந்த சம்பவங்கள் அனைத்தும் EPDPயால் நடத்தப்படுகிறோன்னு சொல்லி அந்த காலத்து பத்திரிகைகளில் வெளியாகினா எல்லா தமிழ் மக்களுக்கும் தெரியும். அப்போ கொழும்பு 5 பார்க் ரோட்டில் ஒரு வதை முகாம், கொழும்பு வெள்ளவத்த உருத்துர மாவட்டத்தில் ஒரு முகாம், இன்னும் பல இடங்களில் முகாம், எங்களுக்கு தெரிஞ்ச முகாம்கள் இதுகள். பிரதான முகாம் தான் கொழும்பு 5 பார்க் ரோட்டில் இருந்த முகாம். அந்த முகாமில் வச்சு பலரை கொலை செய்த குற்றச்சாட்டுகள் அந்த நேரம் எழுந்தது. ரைட். அதுக்கு பிறகு சித்திரவதை செய்து கப்பம் பெற்றதாக பணம் பெற்றதாகவும் மேலே குற்றச்சாட்டு இருந்தது. அதுக்கான விசாரணை எதுவுமே நடக்கல. காரணம், பிரேமதாச அரசாங்கத்தால் பணம் கொடுத்து போஷிக்கப்பட்ட இராணுவ குழு தான் இந்த EPDP குழு. இவர்கள் பிறகு ஜனநாயக வழிக்கு வந்தது சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் 9 MP யாழ்ப்பாணத்தில் தீவகத்தில் போட்டிட்டு 9 MP யாழ்ப்பாண மாவட்ட எம்பியை வரைகளையும் ஆயுத குழு தான். ஜனநாயகத்துக்கு வந்தோன்னு சொன்னதுக்கு ஆயுதங்களோடு இருந்து தான் பாராளுமன்றத்தில் வெண்டவை. யாழ்ப்பாண மாவட்டம் முழுமையாக புலிகளின் கட்டுப்பாட்டில் இருக்க, தமிழ் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டில் இருக்க, தீவக பகுதி மட்டும் இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்க 1500 மக்களுக்கு மட்டும்லாம் அங்கே இருந்தோம். அவங்களுக்குள்ள யாழ்ப்பாண மாவட்டம் முழுவதுமான தேர்தலை அங்கே நடத்தி EPDP 9 MPக்கள் பாராளுமன்றம் கேவலமான ஜனநாயகம். அது ஜனநாயகம் அதுதான். அப்பேற்பட்ட டக்ளஸ் தேவானந்தா 1990களில் செய்த கொடூரங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. வடக்கில் இருந்து போனால் அந்த தங்களோட பிள்ளையால் காணாமல் போனால் கடத்தப்பட்டால் அது EPDP மேலே தான் அந்த காலத்தில் குற்றச்சாட்டு வந்தது. முழுக்க அந்த காலத்தில் பத்திரிகை சகல தமிழ் தேசிய பத்திரிகை எல்லாத்துலேயும் வந்தது. அப்போ EPDP செய்ததாக கூறப்படும் கடத்தல்கள், கொள்ளைகள், கொலைகள் 1990களில் இருந்து சந்திரிகா காலம் வரைக்கும் மிக கொடுமையானது. பின்னர் சந்திரிகா காலத்தில் ஆயுத குழுவாயும் தொடர்ந்து யாழ்ப்பாணத்திலையும் பல்வேறு இடங்களை யாழ்ப்பாணத்தை கைப்பற்றின பிறகு முழு யாழ்ப்பாணத்துக்கு கொண்டோளுக்கு வந்த பிறகு யாழ்ப்பாணத்தில் இருந்து கொண்டு அங்கே அரசியல் செய்தது.
அந்த கால பகுதியில் பல படுகொலைகள் கடத்தல்கள் நடந்தது. ஒரு அம்மா ஒரு ஆள் இபிடிபி முகாமுக்கு போய் என்ன பிள்ளை நீங்கள் கடத்தி கொண்டு வந்தீங்கன்னு சொல்ல அவையோட டீல் பேசிட்டு நாங்கள் அங்கே தான் இருக்கிறார் விடுறோம்னு சொல்லிட்டு பிறகு அந்த படியனை விடையும் இல்லை. அந்த அம்மாவுக்கு அந்த படியனுக்கான பதிலும் கிடைக்கவும் இல்லை. இராணுவத்தில் அவை சொல்லிங்கன்னா இராணுவத்திட்ட இருக்குது, இராணுவம் பிடிச்சி வச்சுக்கு நாங்கள் விடுதலை செஞ்சு தரோம் காசு தாங்கன்னு சொல்லி கேட்டுருக்காக அந்த அம்மா ஒரு நாள் சொன்ன தகவல் அந்த டிவியில் அந்த நேரம் பத்திரிகைகளில் வந்தது. அப்போ அந்த அம்மா அந்த பேர் மறந்துட்டேன். அந்த அம்மாவுக்கு நீதி கடைசி வரையும் கிடைக்கல, அந்த படியனும் வெளியே வரையில். இப்படி பிறகு சந்திரிகா காலத்தில் பத்திரிகையாளர் நிமலராஜன் படுகொலை செய்யப்பட்ட அவர் செய்தி தயாரித்து கொண்டு இருக்கும்போது அவருக்கு ஜன்னல் வழியால் அவருக்கு துப்பாக்கி சூடு நடத்தி அவரை படுகொலை செய்ததாக அந்த காலத்தில் இபிடிபி மேலே நேரடியான குற்றச்சாட்டு வந்தது. இப்படி எங்களுக்கு தெரிய நடந்த குற்றச்சாட்டுகள். அதை போல தான் சந்திரிகா காலத்தில் தினமுரசு பத்திரிகை ஆசிரியரான நடராஜ அற்புதராஜா கொலை செய்யப்படுறார் வெள்ளவத்த ரயில்வே ஸ்டேஷனுக்கிட்ட வச்சு. காரணம் என்னென்னு பார்த்தா அவரை விடுதலை புலிகள் கொலை செய்ததாக இபிடிபி அப்போது குற்றஞ்சாட்டியது. ஆனால் அவர் தமிழ் மக்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டிலையும் விடுதலை புலிகள் போராட்டம் அது சார்ந்த நல்ல காரியங்களையும் தான் அவர் எழுதி கொண்டிருந்தவர். அப்போ விடுதலை புலிகள் கொள்றதுக்கான சாத்தியம் இல்லைன்னு சொல்லி தமிழ் மக்கள் மத்தியில் பேச்சு நடந்தது. ஆனால் பத்திரிகைகளில் நாசுக்கா எழுதப்பட்டன இபிடிபி டக்ளஸ் தேவானந்தா ஆள் வச்சு அவரை கொலை செய்தார். காரணம் என்னென்னு சொன்னால் இபிடிபியிலே இருந்தோண்டு புலிகளுக்கு ஆதரவானதாகவும் தமிழ் மக்கள் தேசிய பிரச்சனையை நியாயபூர்வமாக தினமுரசு வெளியிட்டதாலே அந்த பத்திரிகையினுடைய எடிட்டராகவும் ஆசிரியராகவும் அதிரடி ஐயாத்துறை இன்னும் பல புனைப்பெயர்களில் அவர் கட்டுரை எழுதி வந்ததாலும் ஆத்திரமடைஞ்ச டக்ளஸ் தேவானந்தா அவரை கொலை செய்ததாகத்தான் அந்த நேரம் குற்றச்சாட்டு எழுந்திருந்தது. அப்போ இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் டக்ளஸ் தேவானந்தா மீதும் இபிடிபி மீதும் இருக்கேக்கல எந்த ஒரு அரசாங்கமும் டக்ளஸுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கல. பின்னர் 2000 ஆண்டுகளுக்கு பிறகு பாதுகாப்பு அமைச்சால் அவருக்கு ஒரு கைத்துப்பாக்கி வழங்கப்பட்டதாக சொல்லப்படுது. இப்போ அந்த கைத்துப்பாக்கி தான் மாக்கந்தூர் மதுசாக்கிட்ட போயிருக்கு, அவள் பாதாள உலக கும்பல்கிட்ட போயிருக்கு. இவர் அடிக்கடி சந்திரிகா காலத்திலையும் மஹிந்த ராஜபக்ஷ காலத்திலையும் பாராளுமன்றத்தில் இருந்து கொண்டு விடுதலை புலிகள் போதவஸ்து கடத்தினதாகவும் பிரபாகரன் போதவஸ்தில் தான் போராட்டம் நடத்தினதாகவும் அவர் போதவஸ்தை கடத்தி தான் உள்ள சொத்துக்களை சேர்த்ததாகவும் உலகம் நாடு முழுக்க ஆயுதங்களை வாங்கினதாகவும் குற்றச்சாட்டி கொண்டு வந்தவர். ஆனால் இவர் தான் அந்த காலத்தில் இருந்தே போதவஸ்து வியாபாரத்தோடையும் அது சம்பந்தப்பட்ட ஆக்களோடையும் தொடர்பில் இருந்தும் யாழ்ப்பாணம் முழுக்க போதவஸ்தை கொண்டை பரப்பினதும் டக்ளஸ் தேவானந்தா கட்சியும் அவர்களுடைய குழுவும் தான் என்பதை பல பத்திரிகைகள் அப்போது வெளிப்படுத்தியிருந்ததை நாங்கள் பார்த்தனாங்க. அப்போ இது எல்லாத்தையும் செய்து இன்றைக்கு அவர் பிடிபடாமலும் எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் முன்வைக்காமலும் இவரை அரெஸ்ட் பண்ணாமலும் எந்த விசாரணை நடத்தாமல் இருந்த டக்ளஸ் தேவானந்தாவுக்கு தான் இந்த அரசாங்கம் வர முதலே நான் சொல்லியிருந்தேன் டக்ளஸ் தேவானந்தாவும் கைது செய்யப்பட வேண்டும்னு சொல்லி. தமிழ் தேச துரோகிகள் பட்டியலில் டக்ளஸ் தேவானந்தா முதலாவது இடத்துல இருந்தவர், அவரும் கைது செய்யப்பட வேண்டும்னு சொல்லி. ஏன்னா பல குற்றச்சாட்டுகள் தமிழ் மக்களுக்கு எதிராக செய்த குற்றங்களுக்கு இவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. அப்போ இந்த குற்றங்கள் சுமத்தப்பட்டிருந்தால் அவர் குற்றவாளியா இல்லையான்னு சொல்லி ஒரு விசாரணை செய்து அது அவருக்கு தீர்ப்பு வர வேணும். அவர் நிரபராதி என்றால் அவர் விடுதலை செய்யப்படணும். ஒரே குற்றச்சாட்டுகளை அவர் மேலே வைக்கிறதால எந்த விதமான அர்த்தமும் இல்லைன்னு தான் அவர் கைது செய்யப்படணும்னு பேசியிருந்தான் டிக்டாக் வலைத்தளங்கள். ஆகவே எங்களுக்கு ஒரு கவலை இருந்தது, இவ்வளோ நாளும் இவரையும் கைது செய்யப்படலைன்னு சொல்லி. ஆனால் இப்போ அவருக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறது எங்களுக்கு மகிழ்ச்சி தான். காரணம் இவரை பழைய பிரச்சனைகளை கைது செய்து இவரை அடைக்க இயலாதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். ஏன்னா சகல சாட்சியும் ஒழிச்சிட்டோம். அப்போ இப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் இவர் மாட்டுவார்ன்றதும் அரசாங்கத்துக்கும் தெரியும், அரசாங்கம் அதை பார்த்து கொண்டா இருந்தது. அப்போ இவர்கள் அரசியல் செய்தது யாழ்ப்பாணத்தில் தங்களுடைய ஆயுத பலத்தின் மூலம் மக்களை அச்சுறுத்தி மிரட்டித்தான் தங்களோட வாக்கு வங்கியை சேகரித்து, அதே நேரம் அமைச்சராக இருக்கும்போது வேலை வாய்ப்புகளை கொடுத்து சைக்கிள்களை கொடுத்து அரிசியை கொடுத்து சாமான்களை கொடுத்து மக்களை தங்க பக்கம் எடுத்துத்தான் அதை தொடர்ந்து பாராளுமன்றத்துக்கு வந்து கொண்டிருந்தவர். அந்த வாக்குகளால் தான் அவரோட நன்மை பெற்ற ஆக்களோட வாக்குகளை தான் தொடர்ந்தும் பாராளுமன்றத்துக்கு வந்து கொண்டிருந்தவர். அப்போ இவரை கைது செய்கிறதுக்கு யாருமே அந்த கடந்த அரசாங்கம் தயாராக இல்லை. இவருக்கு எதிரான குற்றச்சாட்டு சுமத்துறதுக்கு மக்களும் தயாராக இருக்கல. அரசியல்வாதிகள் அப்பப்போ தீபகத்தில் போய்க்கல இபிடிபி தாக்கினான்னு சொல்லி தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு குற்றச்சாட்டுகளை முன்வச்சே தவிர அவர்களுக்கு காத்திரமான நடவடிக்கை அந்த டக்ளஸ் தேவானந்தாவுக்கு எதிராக எடுக்கல. ஆனால் இப்போ சிங்கம் மாட்டிக்கிறார் எப்படின்னு சொன்னால் இந்த மாக்கந்தூர் மது சம்பந்தமான விசாரணையில் இவற்றை துப்பாக்கி அவையிட்ட இருந்ததாகும். அந்த துப்பாக்கி இலக்கம் ஏற்கனவே டக்ளஸ் தேவானந்தா கொடுக்கப்பட்ட துப்பாக்கி இலக்கம் சொல்லியும் அந்த துப்பாக்கி துளைஞ்சதாகவோ அல்லது காணாமல் போனதாக டக்ளஸ் தேவானந்தா இதுவரையில் பாதுகாப்பு அமைச்சுக்கோ இராணுவத்தினருக்கோ அரசாங்கத்துக்கோ அறிவிக்கையிலே என்று சொல்லியும் அந்த வகையில் தான் இவர் கைது செய்யப்பட்டிருக்கார். இவர் எப்படி சொல்லுவார்? இவர் கொடுத்த துப்பாக்கியை இவர் எப்படி சொல்லுவார்? நான் கொடுக்கல காணாமல் போச்சுன்னு.
இவர் இருந்தது இதெல்லாம் பிடிபடாது சத்தம் கட்டாமல் இருந்தது அவையோட டீல் அடிச்சுக்கொண்டு அவையண்ட போத வஸ்துக்களை வாங்கி வடகிழக்கில் விற்று கொண்டு வியாபாரம் பண்ணிக்கொண்டு இவர் கோடீஸ்வரராக இருந்தது. இன்னும் ஒரு குற்றச்சாட்டு பேர் மேலே இருக்குது என்னென்னு சொன்னால் இவருடைய இபிடிபி உறுப்பினர்கள் மேலே இவர் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஏன்னா அரசாங்கம் பிரேமதாஸ் அரசாங்கம் காலம் தொட்டு பாதுகாப்பு அமைச்சாலே இவருக்கு பெரும் பல கோடி ரூபாய் பணம் கொடுக்கப்பட்டது. அந்த ஆயுத குழு தமிழர் விடுதலை புலிகளுக்கு எதிராக செயல்படுறதுக்கும் தமிழர்களுடைய விரோத போக்கை கடைப்பிடிக்கிறதாலே இவருக்கு பல கோடி ரூபாய் காசு வழங்கப்பட்டது. அப்போ அந்த காசில் இந்த உறுப்பினர்களுக்கு இவர் சம்பளம் கொடுத்து கொண்டிருந்தார். ஆனால் இவர் பல கோடிகளை வாங்கி இவர் சுருட்டி கொண்டு அவைக்கு 4000, 5000, 10,000, 20,000, 25,000 கொடுத்து ஏமாற்றி கொண்டு வந்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் இவருக்கு எதிராக இந்த இவருக்கு திரும்பி பத்திரிகையாளர் மாநாடு நடத்தி அதே இவருடைய இபிடிபி உறுப்பினர்களை இவர் மீது குற்றம் சாட்டுகிறார்கள். ஏனென்று சொன்னால் இவர் வாங்குகிற காசு எங்களுக்கு சரியான முறையில் தாரையில்லை, இவர் வச்சுக்கொண்டு எங்களுக்கு ஒரு கொஞ்சம் தான் தாரது, எங்களை ஏமாற்றி வந்தவர்னு சொல்லி இவர் மேலே குற்றச்சாட்டு இருக்குது. பல்வேறு ஆயிரக்கணக்கான குற்றச்சாட்டு இருக்குது, பட்டியலிட்டு சொல்லலாம் வேற பற்றி. ஆகவே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இவர் கைது செய்யப்பட்டதைட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடையலாம். அதே நேரம் நீதி நிலைநாட்டப்படுமான்னு சொல்லி நாங்கள் பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஏன்னு சொன்னால் சில நேரங்களில் இந்த அரசாங்கமும் இது சட்ட ரீதியான பிரச்சனை, நாங்களுக்கு தலையிட மாட்டோம்னு சொன்னால் அது சட்ட ரீதியாக அவங்க காசு செலவழித்து ஓடி வழியே வந்துடுவாங்க. ஆகவே நாங்கள் இந்த நாட்டின் தமிழ் மக்கள் இந்த டக்ளஸ் தேவானந்தா செய்த கொடூரங்களை நினைவு கூறுறது மட்டுமில்லாமல் அவருக்கு தண்டனை கிடைக்கணும்னு சொல்லி எவ்வளோ காலமாக எதிர்பார்த்திருந்த மக்கள் ஏதோ ஒரு வகத்தில் கைது செய்யப்பட்டிருக்கார். ஆனால் இவருக்கு தண்டனை கிடைக்குதா இல்லையான்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.